இன்றைக்கி வந்து வேர்ல்டு டான்ஸ் டே. உண்மையிலே வந்து கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுறி நம்மளெல்லாம் வந்து சினிமாவில் இவ்வளோ அற்புதமான டான்ஸ் ஆட வச்ச எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி அவங்களுக்குலாம் வந்து வாழ்த்துக்கள். இன்றைக்கினா வேர்ல்டு ஃபுல்லாகவே இன்றைக்கி டான்ஸ் டே கொண்டாடுறாங்க. எல்லாருக்குமே டான்ஸ் ஆட மொத்த பேருக்குமே வாழ்த்துக்கள். நமக்கு முக்கியமாக ரொம்ப யாரை பிடிக்கும் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா டான்ஸில் இங்கே நம்ம சவுத்து மைக்கேல் ஜாக்சன் பிரபுதேவா ரொம்ப பிடிக்கும். ஜென்டில்மேனில் ஆரம்பித்த அவருடைய அந்த டான்ஸ் ஒரு டான்ஸ் ஆடிருப்பார். அதில் அந்த ஜென்டில்மேனில் ஆரம்பித்து காதலன் வரை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவை நடித்து சிக்கு புக்கு ரயில் வந்து அந்த பட்டி துட்டிக்க வேர்ல்டு லெவலில் ரீச் தான் பாட்டு. அந்த பாட்டு பிரபுதேவா எல்லாருக்குமே பிடிக்க காரணம் அந்த காதலன் படத்தில் அவர் டான்ஸ் தான். அவருடைய பரிமாண வளர்ச்சி ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகி ஒரு ஹீரோவாகி ஒரு டைரக்டர் ஆகி அவர் பண்ணாத வேலைங்களே இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ணிட்டாரு. டாப் நம்பர் 1 மாஸ்டர் ஆனார். சமீபத்தில் கொஞ்ச நாள் ஒரு 5 வருஷமாக அவர் படங்கள் தமிழில் சுத்தமாக ஓடல. காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மொக்க படம் வந்தது எல்லாமே. என்னென்னா இவருக்கு இப்போது பிரபுதேவானாவே ஹிந்தி இப்போ வந்து நான் சல்மான் கான்லாம் வச்சு டைரக்ட் பண்ணனால ஹிந்தியில் அவர் கொஞ்சம் ஃபேமஸ். இவர் தமிழில் ஒரு படம் நடிச்சாவே அங்கே 4 கோடி ரூபாய்க்கு ஹிந்தி ரைட்ஸ் போயிடும். இவர் சம்பளமே 4 கோடி தான். அதனால் இவர் போட்டு எடுத்தோன்னா ஹிந்தி ரைட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து மற்றதெல்லாம் லாபம் நினச்சி கணக்கு பண்ணி என்ன பண்ணாங்க, வரிசையாக படம் தொடர்ந்து ஏகப்பட்ட படங்கள் பண்ணார். தமிழில் எல்லாமே ஃப்ளாப்பு. ஒரு படம் கூட உருப்படியான கதை தேவைப்படல. ஏதோ சம்பளம் 4 கோடி வாங்கி போட்டுக்கினார் மனுஷன். படம் வந்து எல்லாம் ஃப்ளாப்பு. பாவம் தயாரிப்பாளர்லாம் ஃப்ளாப்பு. அதுக்கப்புறம் அவர் படம் இப்போ சமீபத்தில் இன்னும் 4 படம் இருக்குது ரிலீஸ் ஆகும். ரொம்ப தவிச்சுன்னு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தலுக்கு ஒரு பாட்டு, கன்னடா பாட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஹிட்டு. அந்த ஒரு பாட்டு ஐயோ கேட்டு பார்த்துனே இருக்கலாம் நமக்கு. ஏன்னா அவர் பழைய நம்ம எப்படி காதலன் படத்தில் பார்த்தோம், எப்படி நம்ம ஜென்டில்மேனில் பார்த்தோமோ அதே பிரபுதேவாவை அப்படியே அவர் இந்த வயசுலேயும் ஆடி இருக்காருன்னா கிட்டத்தட்ட அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த பாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரபுதேவா வந்துட்டாரியா, ஒரு ரவுண்டு வருவாரியா மாஸ்டர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டான்ஸ் டே. அதனால் வந்து பிரபுதேவா 100 படங்கள் கிட்ட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 100 படம் அவருடைய 100 படம் டான்ஸையும் 100 நிமிஷம் பண்ணலாம், கின்னஸ் சாதனை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. 100 படங்கள் 100 நிமிஷம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் கலந்துருக்காங்க. எல்லா பசங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து இன்றைக்கி வந்து ராஜரத்ன ஸ்டடீஸில் வந்து காலையில் 6 மணிக்கெலாம் பிரம்மாண்டமான ஏற்பாடு. PS ராக்ஸ் அவங்க தான் இந்த ஏற்பாடை பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. அதுதான் பிரபுதேவா முன்னாடி டான்ஸ் ஆனவே எப்படி தெரியலையே. அதுவும் வந்து பிரபுதேவா எல்லாருக்குமே தெரியும். டான்ஸ்னால் நல்லா எல்லாருக்குமே உயிர். இப்போ எப்போ வந்து நமக்கு இந்த டிக்டாக்கு, இந்த யூடியூப்பு, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வந்ததோ அதுலேருந்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே டான்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. சும்மா ஓப்பன் பண்ணவே போதும் யூடியூப்பில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே டான்ஸ் ஆகிறாங்க. டான்ஸ்ன்றது எல்லாம் இப்போ எல்லாம் ஒவ்வொருத்தரும் உயிர் நாடி ஆகி போச்சு. அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் சரி பிரபுதேவா மாஸ்டருக்கு முன்னாடி ஆட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 5000 பேர்கிட்ட கலந்துக்கிறாங்க. சரி ஓகே, இது கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணலாம், இது வந்து பிரபுதேவா மாஸ்டருக்கு அர்ப்பணிக்கலாம். இன்னொன்று 100 படங்கள் 100 நிமிஷத்தில் அவர் எல்லா பாட்டுமே போட்டு அவரை ஒரு ஆச்சரியப்படுத்தணும், இது கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி இந்த PS ராக்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சரி சும்மா கூட ஏற்பாடு பண்ணல, காசு வாங்கி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1000 ரூபானா இப்போ எவ்வளோ ஆச்சு கணக்கு போடுங்க. 2000 ரூபா 1000 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கெல்லாம் குழந்தைங்க வந்துட்டாங்க. வெறும் தண்ணி பாட்டில், காஃபி டீ கூட காணும். சரி 5000 பேர் எப்படி சமாளிக்கிறது, முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு ரிகர்சல்லாம் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ நிற்க வச்சு ரிகர்சல் பண்ணாங்க. மாஸ்டர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 1 ஹவர் அப்படியே ரிகர்சல் பண்ணாங்க. பேரண்ட்ஸ் வேறு அப்போ இவங்க சில பேர் எங்கெங்கே சென்னை சுற்றி ஃபுல்லாக வந்திருப்பாங்க. அவங்க 5 மணிக்கு 4 மணிக்கெலாம் சில பேர் கிளம்பி வந்திருப்பாங்க. கிளம்பி வந்து குழந்தைய ரெடி பண்ணி அதை வந்து அவங்க ட்ரெஸ்ஸு பண்ணி எல்லாம் ஒரே சேம் ட்ரெஸ்ஸில் பிளாக் ட்ரெஸ்ஸில் நிற்க வச்சு அந்த ரிகர்சல் பண்ணுறது உங்களுக்கே தெரியாது. ரொம்ப 5000 பேரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ 4 மணி 3 மணி காலைல 2 மணிக்கு தூங்காமல் நாளைக்கு போய் நான் டான்ஸ் ஆட போகிறேன், மாஸ்டருக்கு டான்ஸ் பண்ணி இவ்வளோ ஆசைகள்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு எல்லாம் வந்து ராஜரத்ன ஸ்டேடியம் முன்னாடி குஞ்சிட்டாங்க. மாஸ்டர் வருவார் வடிவேல் காமெடி தான். இந்த வந்துட்டே இருக்காருன்னு ஒன்று மாஸ்டர் உடம்பு சரியில்லை வரலன்னா நைட்டே தெரியும். நைட்டு படுத்துருப்பார், உடம்பு சரி இல்லை, நம்மளால் காலையில் எழுந்துக்க முடியும். இப்போது யோசித்து பாருங்களா, ஹைதராபாத்தில் அவர் இருக்கார். அப்போது ஹைதராபாத்தில் வீடியோ கால் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை வர முடியல அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறாரு. அப்போது உங்களுக்கு நைட்டே தெரியும்ல, நான் வந்து போக முடியாது, அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு கலந்துக்க முடியாதுன்னு. ஒன்று நீங்கள் ஏர்போர்ட்டில் நைட் ஏறினா தான் காலையில் வந்து திருப்பி இங்கே சென்னை வந்துட முடியும். அது வர முடியாதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இல்லை இந்த அமைப்புக்கு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியாது. இப்போ வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு சல்யூட் தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து டைம் கொடுத்து பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் உங்கள் அன்புக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லவ்வுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஐ ஆல்சோ லவ் யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் வர முடியல, அது ரொம்ப ரொம்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க ஆடினவங்களோட அம்மா அப்பா கிட்ட கூட நான் என்னோட சாரியை சொல்லிக்கிறேன். டெஃபினட்டாக எப்படி மீட் பண்ணணும்னு தெரில. பட் ராபர்ட் கிட்ட பேசி
ஏதாச்சும் பண்ணி எல்லாரையுமே நான் மீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் கடைசியாக எனக்காக ஒரு பாட்டு போட்டு எனக்கு ட்ரிபியூட் பண்ணது இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஐ மிஸ்ட் யூ, ஐ மிஸ் த சான்ஸ் அண்ட் ஐ மேக் இட் ஃபார் தட். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் மெயினாக நம்ம ராபர்ட் இது இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ண ராபர்ட்டுக்கு என்னோட ரொம்ப நன்றி. உன்னோட அன்புக்கு ரொம்ப நன்றிப்பா. லவ் யூ ஆல்வேஸ். அப்புறம் உங்களோட அந்த பேஷன் இருக்குல்ல, ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் ராபர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண அந்த ஃபுல் டீமுக்கும் மை பெஸ்ட் விஷஸ். ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் யூ ஆல். இந்த ப்ரோக்ராமுக்காக வந்த எல்லா மீடியாவுக்கும், பேரண்ட்ஸுக்கும், மற்ற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னால் வர முடியல, மறுபடியும் என்னோட சாரி, தப்பாக நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்போ வர முடியாதுன்னா நைட்டே சொல்லியிருந்தா, நைட்டே அவங்க எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தா, பல பேர் ஓகே மாஸ்டர் இல்லையான்னு சொல்லி சில பேர் வர காசு 1000 ரூபா போனால் போகுது, காலையில் போய் ஏன் அவர் மாஸ்டர் இல்லாமல் நம்ம ஏன் பண்ணணும்னு சொல்லி சில பேர் விட்டுட்டு போங்க. அப்படி இல்லையா, மாஸ்டர் வரேன்னு சொல்லிட்டு வந்தவொடனே 6 மணிக்கு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணால் 7 மணிக்கு 1 ஹவரில் கரெக்டாக முடிஞ்சிருக்கும். நீங்கள் கின்னஸ் ரெக்கார்டு அனுப்புங்க, ஏதாவது அனுப்புங்க, முடிஞ்சிருக்கும். அதை விட்டுட்டு அது வழியாக அவங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணா, இதோ பிரபுதேவா மாஸ்டர் வந்துடுறேன்னு சொல்லி இவங்களை எல்லாம் ஏமாற்றிட்டு கடைசியில் அதை இப்போ தான் தெரியும் 9 மணிக்கு மேலே எப்படி சொல்கிறேன்னா கவர்மெண்ட்டே சொல்லிடுது 10 மணிலேருந்து நீங்கள் 4 மணி வரையும் வெளியே வராதுன்னு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க என்னடா அசால்ட்டாக குழந்தைங்களை வச்சுக்கிட்டு 7 மணிக்கு அவங்கள நிற்க வச்சு 9 மணி 10 மணி வரையும் நிற்க வச்சு வெயிலில் மண்டை சூடாகி குடிக்க தண்ணி இல்லை, டிஃபன் இல்லை, பசி மயக்கம் ஒரு பக்கம். சில பேர் குழந்தைங்களாம் வந்து வெயிலில் சூடு மயக்கம் கீழே விழுந்து எல்லாம் பிறண்டு பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த வீடியோ பார்க்குறப்ப நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அறிவே இல்லாமல் இந்த ராக்ஸ் அவன் புஷ்டவன் முதல்ல ஜெயிலில் போடுங்க சார் பிடிச்சவன. இந்த மாதிரி குழந்தைங்களாம் வர வச்சு இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்க்குறப்போ நமக்கு அந்த மனசே கேட்கல சார், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுவும் பேரண்ட்ஸ்லாம் வாக்குவாதம் பண்ணுறாங்க. வரலன்னு சொல்கிற மாஸ்டர் வரலன்னு வரக்கட்டி போதுங்க எங்களுக்கு. நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டியது தானே, ஏன் எங்கள் குழந்தைங்களை இவ்வளோ நேரம் நிற்க வச்சிங்க, இவ்வளோ நேரம் ஏங்க என் வயலில் நிற்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்லாம் கேட்குறப்ப நமக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இது ஏற்பாடு பண்ண ராபர்ட் மாஸ்டர் நின்று ஏதோ மைக்கில் பேசுகிறாரு. சார் உங்களுக்கு இது தேவையா சார் ராபர்ட் மாஸ்டர் சார்? அந்த குழந்தைங்களை அப்படி கஷ்டப்பட்டு நீங்கள் அப்படி ஆடி டான்ஸ் ஆடி கின்னஸ் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? இப்போ எவ்வளோ பேர் கெட்டு போச்சு. பத்தாத்துக்கு அவர் ஹைதராபாத்லேருந்து ஜாலியாக ஹாயாக நான் வர முடியலன்னு ஒரு வார்த்தை முடிச்சிட்டாரு. ஓகேங்களா, அவர் வர முடியலன்னா நேற்றே சொல்லியிருக்கலாம், ஒரு நாள் கேன்சல் பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் வச்சுருந்துருக்கலாம். அவர் காலையிலே வந்திருந்தாருன்னா 6 மணிக்கு வந்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. எல்லாம் 1 ஹவரில் வெயிலுக்கு முன்னாடியே டான்ஸ் ஆடி குழந்தைங்க அழகாக போயிருக்கோம். இப்படிலாம் ஏற்பாடு பண்ணி காசை வாங்கிக்கணும், இப்படி துரோகம் பண்ணுறீங்க, ஏமாத்திருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன சொல்கிறது? இன்னும் 2024 கூட இந்த மாதிரிலாம் திருந்த மாட்டீங்களா நீங்களா? சொல்லுங்கள். ஒரு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, டிஃபன் இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சமாவது அதாவது அதுவும் ராஜரத்ன ஸ்டேடியம் உங்களுக்கே தெரியும், ஓப்பன் பிளேஸ் அது. வெயில் எப்படி அடிக்குது இப்போலாம், வெயில் காலத்தில் இருக்கோம் நம்ம பெரியவங்களே தாங்க முடியல, அந்த குழந்தைங்க எப்படி தாங்கும்? தயவு செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம்னா அதுக்கு முன்கூட்டியே சொல்லுங்கள். ஏதாவது ஸ்டேடியத்தில் வைக்கிறதுனா நீங்கள் டாப் இருக்கிற ஸ்டேடியத்தில் வைங்க. கோடியே கொட்டுற கிரிக்கெட்டே பார்த்தீங்கன்னா பகலில் யாரும் விளையாடல. 12 மணிக்கு எவனா வைக்கிறேன் கிரிக்கெட் பார்த்துக்கிறீங்களா? வச்சா 3 மணி இல்லை 6 மணி தான். எவனாவது கிரிக்கெட் விளையாடி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? 12 மணிக்கு கோடியாக கொட்டுது. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? குழந்தைங்களை இப்படி கொண்டு வந்து கொடுமைப்படுத்திருக்கீங்க. வன்கொடுமை சட்டத்தில் முதல்ல இவங்களால உள்ள தூக்கி போடணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போச்சு. இப்போ பிரபுதேவா மாஸ்டர் ஏன் வரலன்னா, ஒன்று பிரபுதேவா மாஸ்டர் காசு கூப்பிட்டாங்களா, இல்லை அவர் வரேன்னு சொல்லி இல்லை இவங்க காசு எதாவது கொடுக்காம விட்டாங்களா, இல்லை கொடுத்த காசுக்கு மேலே ஹைதராபாத்தில் எவனா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் சார் எனக்கு இந்த ஒரு நாள் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு போங்க அப்படின்னு யாரும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துட்டாங்களா? இதான் தெரியல நமக்கு. பார்த்தீங்களா, காசா முக்கியம், குழந்தைங்க தானே முக்கியம் நமக்கு. ஒரு குழந்தைங்க எவ்வளோ ஆர்வமாக ஒரு 1000 ரூபா ஃபீஸ் கட்டி 2000 ரூபா ஃபீஸை கட்டி 5000 பேர் வந்து பிரபுதேவாசம் 100 பாட்டுக்கு 100 நிமிஷத்தில் டான்ஸ் முடிக்குன்னு சொல்லி அவங்க எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. பாவம் அந்த உழைப்பு வேஸ்ட்டு. அது இல்லாமல் இப்போ உடல்நலமும் வேஸ்ட்டாக போச்சு அவங்களுக்கு. மாஸ்டர் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கிடையாது. எல்லா குழந்தைங்களும் போய் தயவு செஞ்சு வீட்டில் போய் ஆறுதல் சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து தயவு செஞ்சு அவங்களுக்கு அந்த நஷ்டத்தை 1000 ரூபா திருப்பி கொடுங்க. இல்லைனா அவங்க வீட்டில் போய் எல்லாரும் வீட்லையும் அந்த டான்ஸை பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க மாஸ்டர் ப்ளீஸ். இதை செய்யுங்க ஓகேங்களா? இதுதான் வந்து தப்புக்கு பேட்ச் எடுத்துனா நீங்கள் இதுதான் பண்ண வேண்டியது மாஸ்டர். தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லா குழந்தைங்களும் போய் மீட் பண்ணுங்கள். எல்லாரையும் ஒரு இடத்துல வந்து மறுபடியும் நீங்கள் மீட் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் மேலே நானே கடுப்பாயிடுவேன். நல்ல கலைஞனாக இருந்தால் மட்டும் பத்தாது மாஸ்டர், நல்ல மனிதனாக இருக்கணும். நீங்கள் நல்ல மனிதனாக இருந்துக்கிங்க. உங்கள் மேலே எந்த வழி இது வழி எந்த ஒரு தப்பும் இதுவும் வந்தது கிடையாது. ஏன்னா உங்கள் படம் ஓடலை என்ன பண்ணும், மொக்க படம் ஓடலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காசை கொடுக்குறாங்க, நீங்கள் நடிச்சிட்டு போகிறீங்க, அது வேற. இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மனதளவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உடலளவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல மனிதனாக இருங்க, மனித நேயத்தோடு நடந்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.